Hey guys, welcome back to Jebris Tamil channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம Once Upon a Time season 5 ஓட 7வது எபிசோடு தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன சீசன் அண்ட் எபிசோட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்து பார்த்துட்டு வாங்க. அப்பதான் அந்த கதை உங்களுக்கு புரியும். அண்ட் போன எபிசோட் மாதிரி இந்த எபிசோடு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விட்டுருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ற எபிசோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் டைமா நோட்டிபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். 7வது எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஸ்டோரி புக்க காமிக்கிறாங்க. அங்க எம்மா மந்திர கத்தியையும் எக்ஸ்காலிபரையும் அவ எடுத்து கொண்டு வரா. அப்ப அங்க அவளோட மைண்ட் வாய்ஸ் ரம்பிள் வரா. அது பார்க்கவே அழகா இருக்குல்ல. ஒரு வழியா ரெண்டுமே இணைய போகுது. சரி, இது மூலமா என்ன கிடைக்கும்னு உனக்கு தெரியும்லன்னு அவன் கேட்க, பவர்னு எம்மா சொல்றா. இல்ல, பவரை விட அதிகம் ஹிஸ்டரி. எக்ஸ்காலிபரோட வாக்குறுதி பல வருஷங்களுக்கு முன்னாடி பிறந்துச்சு. இப்ப அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு சொல்றான். இப்ப அப்படியே கட் பண்ண கடந்த காலத்துல 1000 வருஷத்துக்கு முன்னாடி காமிக்கிறாங்க. அங்க நம்ம மெர்லினும் இன்னொருத்தனும் பாலைவனத்துல ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. பயவுலகி ஏதோ சரியில தப்பிச்சு வரானுங்க போல. அவங்க நம்மள ஃபாலோ பண்றாங்கன்னு இன்னொருத்தர் சொல்ல, இல்ல தப்பிச்ச ஜெனரல்களை இந்த வழியா யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்கன்னு மெர்லின் சொல்றான். இப்ப ரெண்டு பேரும் செம்ம தாகத்துல இருக்கானுங்க. அப்ப தூரத்துல ஏதோ மின்னுது, அங்க பாரு ஒரு வெளிச்சம் தெரியுதுன்னு மெர்லின் சொல்ல, அது ஒரு மாயை, அங்க தண்ணி இருக்காது மெர்லின் அவன் சொல்றான். இங்கேயே கடந்து சாகுறதுக்கு அங்க என்ன இருக்குன்னு போய் பார்க்க விரும்புறேன்னு சொல்லிட்டு மெர்லின் அவனை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்புறான். பார்த்தா அங்க ஒரு கப் இருக்கு. அந்த கப்ல தண்ணி இருக்கு. இது நமக்கு கடவுள் கொடுத்த வரம்னு மெர்லின் சொல்ல, இன்னொருத்தர் அதை எடுத்து குடிக்க போறான். ஆனா அதுல கை வச்ச உடனே கப்பு மின்னுது. இவனும் திடீர்னு சாம்பல் ஆகிடுறான். ரைட்டு, இத குடிக்க ட்ரை பண்ணுவோமா இல்ல சாவோமான்னு யோசிக்கிறான். சரி, என்னானாலும் பரவாயில்லன்னு இவனும் அதை எடுக்கிறான். ஆனா அவனுக்கு எதுவுமே ஆகல. உடனே அந்த தண்ணியை குடிச்சிட்டு கீழே உட்கார்றான். அப்ப அவன் கையை கீழே வைக்க அந்த பாலைவனமே செழிப்பான காடா மாறுது. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம பயலுக கேம்லாட்ல இருந்தானுங்களே, அப்ப நடந்த சீனை காமிக்கிறாங்க. சரி, டார்க் ஒன் கத்திய ஒன்னு சேர்த்து எக்ஸ்காலிபரை உன்னால முழுசாக்க முடியுமான்னு சார்னிங் கேட்க, அதை வச்சு எம்மாவை காப்பாற்ற முடியுமான்னு ஸ்னோ கேக்குறா. முடியும், ஆனா முதல்ல அந்த ரெண்டு கத்தியையும் நம்ம கொண்டு வரணும்னு மெர்லின் சொல்றான். ஆனா ஆர்த்தர் கிட்ட இருந்து அந்த வாளை கொண்டு வரது அவ்வளவு ஈஸி இல்லன்னு ராபின் சொல்ல, வேற வழி இல்ல, நீங்க அந்த வாளை கொண்டு வந்தாதான் என்னால உதவி பண்ண முடியும். அப்புறம் எம்மா கிட்ட கொஞ்சம் பக்குவமாவே நடந்துக்குங்க. அவகிட்ட நல்ல சக்தி அண்ட் கெட்ட சக்தி ரெண்டுமே இருக்கு. அது அவ ஆன்மாவுக்கு பாரமா இருக்கும்னு மெர்லின் சொல்றான். இப்ப அப்படியே கட் பண்ணா 500 வருஷத்துக்கு முன்னாடி கடந்த காலத்தை காமிக்கிறாங்க. மெர்லினுக்கு பவர் கிடைச்சு இப்ப 500 வருஷம் ஆயிருச்சு. அவனோட பவரை வச்சு மக்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப அங்க ஒரு பொண்ணு வரா. நீ என்ன பக்கவா இங்க வந்தேன்னு அவன் கேட்க, நீ தான் மெர்லின்னு அவ கேக்குறா. ஆமா, எதுக்காக இங்க வந்திருக்கேன்னு மெர்லின் கேட்க, என் கிராமத்துக்கு முகமூடி போட்ட ஒருத்தன் வந்தான். அவன் பேரு வார்டிகன். அவன் எங்க கிராமத்துல கொள்ளையடிச்சிட்டு கிராமத்தையே எரிச்சிட்டான். மக்கள் எல்லாரையும் கொன்னுட்டான். நான் மட்டும் காட்டுக்குள்ள தப்பிச்சு வந்துட்டேன்னு சொல்றா. கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் உனக்கு உதவி பண்றேன். உனக்காக நான் என்ன பண்ணணும்னு அவன் கேட்க, பழி வாங்கணும். அப்புறம் அங்க இருந்த மிடில் மிஸ்ட் பூக்களோட விதையை எடுத்துட்டு வந்தேன். என் கிராமத்துல மட்டும்தான் இந்த அழகான பூக்கள் இருந்துச்சு. ஆனா வார்டிகன் அதை அழிச்சிட்டான். அவனை மீறி இது வளர்றதுதான் சிறந்த பழி வாங்குதலா இருக்குன்னு சொல்றா. கேட்கறதுக்கே கொஞ்சம் காமெடியா இருக்குல்ல. சரி, அப்ப அதை இங்க நடுன்னு அவன் சொல்றான். அவளும் அந்த விதைய ஒரு தொட்டில கொட்டுறா. இந்த பூக்கள் வசந்த காலத்துல மட்டும்தான் மலரும். அதை பார்க்க ரொம்ப ஆவலா இருக்கேன்னு அவ சொல்ல, எதுக்காக அவ்வளவு நாள் காத்திருக்கணும்னு சொல்லிட்டு மெர்லின் மேஜிக்கால செடியை வளர வச்சு பூக்களை மலர வச்சிடறான். இப்ப அவளும் அதை பார்த்து செம்ம ஹாப்பி ஆகிடுறா. உன்னால எதிர்காலத்தை பார்க்க முடியுமான்னு அவ கேட்க, தெரியல, ஆனா முடியும்னு நினைக்கிறேன். சரி, உன் பேர் என்னன்னு கேட்க, நிமுவேன்னு சொல்றா. இப்ப அப்படியே கட் பண்ணா 500 வருஷத்துக்கு அப்புறம் கேம்லாட்ல எம்மா ட்ரீம் கேப்சரை பின்னிக்கிட்டு இருக்கா. அப்ப மெர்லின் வந்து, எம்மா அந்த ரெண்டு கத்தியும் ஒண்ணு சேர்க்க ஒரு வழி இருக்கு. அது இங்க இருந்து ரொம்ப தூரம் இல்ல. உன்னால என் கூட வர முடியுமான்னு கேக்குறான். என்ன அதுன்னு அவ கேட்க, ப்ரோமோத்தியஸ் ஃப்ளேம்ல இருக்கிற ஸ்பார்க், அந்த ஹீட்டை வச்சுதான் எக்ஸ்காலிபரை இணைக்க முடியும். இப்ப போனா நைட்டுக்குள்ள திரும்பி வந்துடலாம்னு சொல்றான். இல்ல, நீ எதையோ மறைக்கிற. என்ன அதுன்னு அவ கேட்க, நம்ம இந்த உலகத்தோட முதல் டார்க் ஒன்ன சமாளிக்கணும்னு அவன் சொல்றான். உன் காதலிய கொண்டானே அவனா இவ கேட்க, ஆமா, ஆனா அது ஈஸி இல்லன்னு அவன் சொல்ல, ஏற்கனவே ஒரு தடவை என் தலையில ஒரு குரல் இருந்துச்சு. இப்பதான் அவனை ஒழிச்சேன். இப்ப புதுசா ஒருத்தர தலை உள்ள அனுமதிக்கணுமான்னு அவ கேக்குறா. ஆமா, ஆனா அவன் மத்தவங்க மாதிரி இல்ல. அவன் தான் ஃபர்ஸ்ட் டார்க் ஒன். அவன் தான் ஒரிஜினல். அவங்கிட்ட இருந்து தான் கெட்ட சக்தியை பிறந்துச்சுன்னு சொல்றான். நம்மளால ஜெயிக்க முடியுமான்னு அவ கேட்க, நீ இருளை எதிர்த்தா நம்ம ஜெயிப்போம். ஆனா நீ இருளுக்கு அடிபணிஞ்சிட்டா நம்ம தோத்துருவோம். நான் செத்துருவேன்னு சொல்றான். என்ன, நீ செத்துருவியான்னு அவ கேட்க, ஆமா, டார்க் ஒன்னுக்கு என்ன கொல்ற அளவுக்கு சக்தி இருக்கு. அதுவும் ஓ மூலமா தான் நான் சாவேன். அதுக்கப்புறம் உனக்கு பிடிச்ச எல்லாரும் பிரச்சனையில மாட்டிக்குவாங்கன்னு சொல்றான். இப்ப எம்மாவும் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. அப்ப ஹூக்கோ அவனோட மோதிரத்தை கலட்டி அவகிட்ட கொடுக்குறான். இப்ப அப்படியே கட் பண்ணா 500 வருஷத்துக்கு முன்னாடி கேம்லாட்ட காமிக்கிறாங்க. அங்க மெர்லினும் நிமுவேவும் இப்ப லவர் ஆகிட்டாங்க. சோ அவகிட்ட அவனுக்கு எப்படி மேஜிக் பவர் கிடைச்சது, அவனுக்கு 500
வயசுக்கு மேல ஆயிருச்சுன்ற எல்லாத்தையும் சொல்றான். அதனாலதான் உன்னை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நீ என்னை விட்டு விலகி போயிடுன்னு சொல்றான். இன்னும் உன்கிட்ட அந்த ஹோலி கிரெயில் கப்பு இருக்கான்னு அவ கேட்க ஆமான்னு சொல்றான். அப்புறம் என்ன, நானும் அதுல தண்ணியை ஊத்தி குடிச்சா நம்ம 2 பேரும் கடைசி வரைக்கும் ஒன்னா வாழலாம்னு சொல்றா. இல்ல, சாகா வரம் எவ்வளவு கொடுமையானதுன்னு நான் பாத்திருக்கேன், நீ ஒத்துக்கிட்டா என்கிட்ட இன்னொரு சொல்யூஷன் இருக்கு. நம்ம அந்த கிரெயில் கப்பை ஒரு வாளா மாத்துவோம், அதால என் சக்தியை அழிக்க முடியும், என் சாகா வரத்தையும் போக்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம ஒன்னா சேர்ந்து ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழலாம்னு சொல்றான். நீ உண்மையிலே எனக்காக இதை பண்ணுவியான்னு அவ கேட்க அவனும் இலக்காம்புல மோதிரம் செஞ்சு அவளுக்கு போட்டு விட்டுட்டு அதை தங்கமா மாத்திடுறான். இப்ப அவளை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்புறான். ஆனா இங்க நடந்த எல்லாத்தையும் அந்த முதல் டார்கோன் பாத்துக்கிட்டு தான் இருக்கான். அவன் தான் வாட்டிகன், நிமுவேவோட கிராமத்தாளிச்சவன் அவன் தான். இப்ப அப்படியே கட் பண்ண 500 வருஷத்துக்கு அப்புறம் கேம்லாட்ல எல்லா பயல்களும் ஆர்த்தர் கிட்ட இருந்து எக்ஸ்காலிபர் எடுக்க பிளான் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அப்ப ஜெலினாவோ நீங்க போடுற பிளான் எல்லாம் வேஸ்ட், நான் வெளியே காமிக்கிறேன், எல்லாரையும் தசை திருப்பினா ஆர்த்தர் அவனோட வாழை மறைக்க ட்ரை பண்ணுவான், ஏன்னா அது அவனுக்கு தேவை. அப்போ நீங்க அமைதியா உள்ள வந்து அவனை பிடிச்சு வாழை வாங்கிடலாம்னு சொல்றா. ஓ அப்படியா, உன்னை எப்படி நாங்க நம்புறது, அப்புறம் அங்க எப்படி நுழைவேன்னு சார்மிங் கேட்க இவ்வளவு நாள் உங்க கூட நான் சும்மா இருந்தேன்னு நினைக்கிறியா, தப்பிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஒரு வழியையும் கண்டுபிடிச்சேன், அது மூலமா நான் உள்ள போயிடுவேன்னு ஜெலினா சொல்றா. நீ எங்களுக்கு உதவ போறியான்னு ரெஜினா கேட்க ஆமா, ஏன்னா உங்க உதவி எனக்கு தேவைன்னு பீட்டர் பேன் உருவாக்குன சக்தியை கட்டுப்படுத்துற பேண்ட காமிக்கிறா. எனக்கு என் மேஜிக் திரும்ப வேணும்னு சொல்றா. இப்ப எல்லாரையும் ஒரு டனல் கிட்ட கூட்டிட்டு வரா. இவ்வளவு நாள் இது வழியா நீ ஏன் தப்பிக்கலன்னு கேட்க மேஜிக் இல்லாம அந்த கதவை உடைக்க முடியாது, அதனாலதான் ஜெலினா சொல்றா. சரி, அதான் பாதையை காமிச்சிட்டல, இப்பவே பேண்ட கலட்டி விடுன்னு ஜெலினா சொல்ல அந்த வால் கிடைச்சதுக்கு அப்புறம் இத பத்தி பேசலாம்னு ரெஜினா சொல்லிட்டு மேஜிக்கால கதவை மறைய வச்சிடுறா. இப்ப எல்லாரும் அது வழியா உள்ள போறாங்க. இப்ப கோட்டைக்குள்ள ஆர்த்தரும் அவங்கள ஒரு வழி பண்ணணும்னு ஒரு மேஜிக் ஸ்பெல்ல உருவாக்கிட்டு இருக்கான். உடனே வீரர்களை கூப்பிட்டு செக்யூரிட்டியை டைட் பண்ண சொல்றான். இப்ப ஒருத்தனோட தலைக்கவசத்தை வாங்கி அந்த ஸ்பெல்ல அதுல எடுத்து ஊத்துறான். ஆனா அந்த கவசமே உருகி போயிருது. நீங்க அவங்கள யார பார்த்தாலும் அவங்க மேல இதை யூஸ் பண்ணுங்க, மிச்சம் இருந்தா என்கிட்ட கொண்டு வாங்க. இப்ப நம்ம போர் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்றான். இப்ப இந்த சைடு எம்மாவும் மெர்லினும் பேசிக்கிட்டே காட்டுக்குள்ள நடந்து போறாங்க. ஆமா, நீ உன் சக்தியை முழுசா ஏத்துக்கிட்டியான்னு அவன் கேட்க தெரியல, ஆனா நான் ஒரு மோசமான விஷயத்த பண்ணேன், என் பையனோட இதயத்தையே காயப்படுத்திட்டேன், நம்ம எப்படியாவது அந்த ஸ்பார்க்கை எடுக்கணும்னு எம்மா சொல்ல அது மேலதான் இருக்குன்னு சொல்லிட்டு நடந்து போறான். இப்ப அப்படியே கட் பண்ணா 500 வருஷத்துக்கு முன்னாடி நிமுவே அவளோட எரிஞ்சு போன கிராமத்துக்கு மெர்லினை கூட்டிட்டு வரா. அங்க மக்களோட எலும்பு கூட மட்டும்தான் இருக்கு. அவளும் அதை பார்த்துட்டு எனக்கு மட்டும் உன்ன மாதிரி மந்திர சக்தி இருந்திருந்தா அவங்கள ஒரு வழி பண்ணிருப்பேன்னு டென்ஷன் ஆகி கத்துறா. மெர்லினும் அவளை சமாதானப்படுத்துறான். அப்ப கீழே பார்த்தா நிறைய கப்புங்க இருக்கு. அவங்க ஏன் எல்லா வீட்டுல இருந்த கப்பையும் வெளியே போட்டிருக்காங்கன்னு அவ கேட்க அவங்க ஹோலி கிரெயில் கப்பை தேடிக்கிட்டு இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவன் மேஜிக்கை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்ப அவன் மைண்ட்ல அந்த டார்க் ஒன் தெரியுறான், அதாவது அந்த வாட்டிகன். அவன் நம்ம வந்த வழியில கீழே தான் இருக்கான், வா போலான்னு அவன் சொல்ல நீ ஏன் பயப்படுற, உன் மேஜிக்கால் அவளை கொல்லலாம்னு நிமுவே சொல்றா. இல்ல, என் மேஜிக்கை கொலை பண்ண பயன்படுத்தினா எனக்குள்ள டார்க்னஸ் வந்துரும், வா போலான்னு சொல்லிட்டு அவள் அங்க இருந்து கூட்டிட்டு போறான். இப்ப அப்படியே கட் பண்ணா 500 வருஷத்துக்கு அப்புறம் கேம்லாட்ல எல்லா பயல்களும் கோட்டைக்குள்ள போறாங்க. இந்த சைடு ஸ்னோவும் ஜெலினாவும் சுரங்கத்தோட வாசல்ல உட்கார்ந்துருக்காங்க. திடீர்னு ஜெலினாவும் அழுகுறா. கடைசியா நானும் மத்தவங்களுக்கு உதவி பண்றேன், ஆனா என்ன யாருமே நம்ப மாட்டாங்க, என் சிஸ்டர் தான் எப்பவுமே ஜெயிப்பா, நான் தோத்துக்கிட்டு தான் இருப்பேன், அவ என் குழந்தையையும் பறிச்சுக்குவான்னு கதறி அழுகுறா. அப்ப திடீர்னு வயிறு வலிக்கிற மாதிரி நடிச்சு ஸ்னோவை எட்டி உதைக்க அவளும் மயக்கமாகிறா. உடனே கயிறு வச்சு அவளை கட்டி போடுறா. இப்ப அப்படியே கட் பண்ணா 500 வருஷத்துக்கு முன்னாடி மெர்லின் நிமுவேவை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வரான். அங்க ஒரு நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. உடனே அந்த கப்பை வாங்கி இது நம்ம காதலுக்காகன்னு சொல்லிட்டு மேஜிக்கை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். உடனே அது எரிய ஆரம்பிச்சு பறக்குது. அது அப்படியே மேஜிக்கால எக்ஸ்காலிபர் வாளா மாத்துறான். அப்ப நிமுவே திரும்பி பார்த்தா அந்த டார்க் ஒன் நிக்கிறான். இனி கிரெயில் கப்னு ஒண்ணு கிடையாது, கிளம்புன்னு மெர்லின் சொல்ல அவன் வந்து எக்ஸ்காலிபர் வாளை புடுங்க வரான். டக்குன்னு வேமா வந்து அவன் நிமுவேவை பிடிச்சிடுறான். இந்த வாளை வச்சு உன்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்ல நிமுவேவும் அவனை அடிக்கிறா. வேணாம், எதுவும் பண்ணாத, வேணாம், அமைதியா இருந்து இவனும் கத்துறான். ஆனா அவ கேட்கவே இல்ல. அவன் முகமுடிய கலட்டி விட்டுறான். அப்ப அவனும் கோவத்துல அவன் வயிற்றிலே கத்தியால குத்திடுறான். இப்ப நிமுவேவும் என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு மெர்லினோட மடியிலே இறந்து போயிடுறா. இப்ப அப்படியே கட் பண்ணா 500 வருஷத்துக்கு அப்புறம் எம்மாவும் மெர்லினும் அதே இடத்துக்கு வரானுங்க. இங்கதான் அந்த நெருப்பு கொஞ்ச நேரம் எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. எக்ஸ்காலிபரும் இங்கதான் உடைக்கப்பட்டுச்சு. இங்கதான் முதல் டார்க் ஒன் நிமுவேவை கொன்னான். அவ தான் நான் நேசிச்ச முதல் பெண்ணுன்னு சொல்றான். சரி, அந்த நெருப்புக்கு என்னாச்சுன்னு அவ கேட்க அத ஃபர்ஸ்ட் டார்க் ஒன் எடுத்துட்டு போய் ஒரு கல் சேஃப்ல வச்சிருக்கான்னு சொல்றான். சரி, அவனை வர சொல்லுன்னு அவ சொல்ல மந்திர கத்தியை எடுத்து கொடுக்குறான். நீ இதனால முழு டார்க் ஒன்னா மாறக்கூட வாய்ப்பு இருக்கு, என்ன கொல்ற அதிகாரத்தையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். இப்ப முதல் டார்க் ஒன்னோட ஆவியை கூப்பிடுன்னு சொல்றான். உடனே எம்மாவும் பயந்துகிட்டே கத்திய தூக்குறா. அதுல இதுக்கு முன்னாடி டார்க் ஒன்னா இருந்து எல்லார் பேரும் வருது. அப்ப அந்த டார்க் ஒன்னு முன்னாடி வந்துடுறான். நீ செஞ்சுட்ட, ஆனா ஒரு விஷயம், அது ஆம்பளை இல்ல பொண்ணுன்னு சொல்றான். உடனே கத்திய பார்த்தா அதுல நிமுவேன்னு போட்டிருக்கு. இப்ப அவளும் மாஸ்க கலட்டுறா. பார்த்தா அது மெர்லினோட காதலி நிமுவே. சரியான ட்விஸ்ட்ல. இப்ப அப்படியே கட் பண்ணா 500 வருஷத்துக்கு முன்னாடி அந்த டார்க் ஒன் சிரிச்சுக்கிட்டே வாள் எடுத்துட்டு கிளம்புறான். அப்ப மெர்லின் மறைஞ்சு அவன் முன்னாடி வந்து நிக்கிறான். நீ அவளை கொன்னுட்டேன்னு சொல்ல ஆமா, இப்ப உன்னையும் கொல்ல போறேன்னு சொல்லிட்டு வாளை தூக்குறான். அப்ப பின்னாடி இருந்து நிமுவே
எந்திரிச்சு அவன் இதயத்தை எடுத்துடுறா. எப்படி இது சாத்தியம்னு மெர்லின் கேட்க, நான் அந்த ஹோலி கிரேல் கப்பல ஏற்கனவே தண்ணியை ஊத்தி குடிச்சிட்டேன்னு சொல்றா. அப்ப அந்த சீனை காமிக்கிறாங்க. நிமிவேவும் அந்த கப்பல தண்ணியை ஊத்தி குடிக்கிறா. நான் ஏன் சாகுற மாதிரி நடிச்சேன்னா, நீ சாக ஆசைப்பட்டல, அது இப்படித்தான் இருக்கும்னு உனக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணேன்னு சொல்றா. சரி, இப்ப நீ ஒருத்தன் இதயத்தை கையில வச்சிருக்க, அவனை விட்டுரு. நீ அவனை கொன்னா உன் மேஜிக் டார்க் ஆயிரும். அதுக்கப்புறம் நீ நினைச்சு கூட பார்க்க முடியாத கொடுமைகளை பண்ணுவேன்னு சொல்றான். இவன் என் வீடு, என் குடும்பம் எல்லாரையும் அழிச்சிட்டான். என்னை பத்தி கவலைப்பட இப்போ யாருமே இல்லைன்னு சொல்றா. அப்படிலாம் நினைக்காத, நான் உனக்காக தான் போராடுறேன். நீ எனக்கு பிடிச்சவ, நீ அப்படி மாறுறதை என்னால தாங்க முடியாதுன்னு அவன் சொல்றான். ஆனா அவளும் அவன் சொல்றதை கேட்காம டக்குன்னு அவன் இதயத்தை நசுக்கி அவனை சாகடிச்சிடுறா. அப்ப அவளோட தோல் எல்லாமே வித்தியாசமா மாறுது. உடனே வந்த வாளை எடுத்து, இனி யாருமே நம்ம மேஜிக்க அழிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்காலிபர் வாளை ரெண்டா உடைச்சிடுறா. இப்ப அவனை பார்த்து என்ன மன்னிச்சிருன்னு சொல்றா. இப்ப அப்படியே கட் பண்ண 500 வருஷத்துக்கு அப்புறம் நிமுவே எம்மாவை பார்த்தே, நீதான் எம்மாவா, ரொம்ப அழகா இருக்க, ஃபர்ஸ்ட் டார்க் ஒன்னும் லாஸ்ட் டார்க் ஒன்னும் சிஸ்டர்ஸா ஒரே இடத்துல இருக்கும்னு சொல்றா. ஏன் இதை முன்னாடியே என்கிட்ட சொல்லலைன்னு மெர்லின் கிட்ட எம்மா கேட்க, ஏன்னா அவ என் லவர் கிடையாது, இப்ப அவ முதல் டார்க் ஒன்னு சொல்றான். ஆக மொத்தம் இவ கொன்னவன் டார்க் ஒன்னு இல்ல, அவனை கொன்னதால இவ தான் முதல் டார்க் ஒன்னா உருவாகி இருக்கா. இப்ப மெர்லினோ உன்னை தினமும் நான் நினைப்பேன்னு சொல்ல, அப்படியா, என்ன அவ்வளவு காதலிக்கிறியா, ஆனா நீ என்ன நினைக்கிற கடைசி நாள் இதுதான் சொல்லிட்டு அவன் பக்கம் கையை தூக்கி எம்மாவை கண்ட்ரோல் பண்ணி அவன் மூலமாவே அவனை அட்டாக் பண்ண வைக்கிறா. ஏன் இப்படி பண்ற, நீ அவளை காதலிச்சேன்னு எம்மா சொல்ல, என்னதான் காதலிச்சிருந்தாலும் நமக்கு பிடிச்சதை அவங்க பறிக்க நினைச்சா நமக்கு வேற வழி இல்ல, நம்ம அவங்கள கொன்னுதான் ஆகணும், நீ தான் அதை பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு எம்மாவை கண்ட்ரோல் பண்ணி அவன் கழுத்தை பிடிக்க வைக்கிறா. இப்ப அவனும் எம்மா ப்ளீஸ் வேணான்னு சொல்ல, நான் இதை பண்ணலன்னு அவ சொல்றா. அவனை கொல்லு, அவன் பேச்ச கேட்காத, அவன் நம்மள அழிக்க ஒரு வாளை உருவாக்கணும்னு நினைக்கிறான்னு அவ சொல்ல, உன்னால உன்னை கண்ட்ரோல் பண்ண முடியுமா, ப்ளீஸ் ட்ரை பண்ணுன்னு அவன் சொல்றான். இப்ப அவளும் பேசுறா. ரெண்டு பேர் மாத்தி மாத்தி அவளை குழப்புறானுங்க. ஆனா எம்மாவும் அவளை கண்ட்ரோல் பண்ணி, நான் எதையும் பண்ண மாட்டேன், உங்ககிட்ட இருக்கிற சக்தி எனக்கு தேவையில்லைன்னு கத்துறா. அப்ப கத்தில மறுபடியும் எம்மாவோட பேரே வந்துருது. இப்ப உன்கிட்ட இருந்து அந்த ஸ்பார்க்கை எடுக்க போறேன்னு சொல்லிட்டு எம்மா நிமிவேவோட நெஞ்சில இருந்து அந்த ஸ்பார்க்கை எடுத்துடுறா. உனக்கு தேவையான ஸ்பார்க் அதுல இருக்கு, அதை வச்சு நீங்க செய்ய போற வாள் ரொம்ப ஆபத்தானது, நான் இன்னும் சாகல, அதை ஞாபகம் வச்சுக்க. நீ என்ன எப்ப பார்க்கணும்னு ஆசைப்பட்டாலும் என்ன எங்க கண்டுபிடிக்கிறதுன்னு உனக்கு தெரியும், நீ என்ன கூப்பிட்ட உடனே நாங்க வந்து நிப்பேன்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறா. இப்ப மெர்லின் அதை பார்த்துட்டு நீ சாதிச்சுட்டுன்னு சொல்றான். இப்ப ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வராங்க. அப்ப மெர்லின் அந்த வாளை பாறையில சொருகுனதை பத்தி சொல்றான். அப்ப அந்த சீனை பேக்ரவுண்ட்ல காமிக்கிறாங்க. அவன் கூட இருக்கான்ல ஒரு குட்டி பையன், அவன் தான் நம்ம மந்திரவாதி கிழவன். இப்ப அவனும் வாள் பாதுகாப்பா இருக்கணும்னு அதை பாறையில சொருகிட்டு மீதி பாதியை வச்சு அந்த மந்திர கத்தியை உருவாக்குறான். நான் அதுக்குள்ள அவளோட ஆவி அடைச்சேன், அதனால என்னால அவளை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிச்சு, அவளோட கொடூரமான ஆட்சியை தடுக்க முடிஞ்சிச்சு. ஆனா கடைசியில அவ அதை என்கிட்ட இருந்து பறிச்சுட்டான்னு சொல்றான். அதுக்கப்புறம் உன்னை மரமா மாத்திட்டால, அப்ப அவ மாஸ்க் கூட போட்டுருந்தாலன்னு எம்மா கேட்க, ஆமா அவ கொன்னவங்க கிட்ட இருந்து அந்த மாஸ்கை எடுத்தான்னு சொல்றான். உன் எதையும் உடஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனா நிம்முவே இன்னும் உன்னை காதலிக்கிறா, அதை என்னால உணர முடிஞ்சதுன்னு அவ சொல்றா. தேங்க்யூன்னு இப்ப இவன் சொல்றான். உண்மையிலேயே எல்லாருக்குள்ளயும் இருள் இருக்கான்னு அவ கேட்க, வேணாம் அதை பத்தி யோசிக்காதன்னு சொல்றான். அப்ப அது உண்மையா, அதை நம்மளால கட்டுப்படுத்த முடியாதான்னு கேட்க, என்னைக்காவது ஒரு நாள் அந்த இருள் சக்தியை கட்டுப்படுத்த தகுதியான ஒருத்தர் வந்தாலும் அவங்க இருளுக்கு அடிமையாகாம இருக்க முடிஞ்சாதான் எந்த பிரச்சனையும் வராதுன்னு அவன் சொல்றான். இப்ப இந்த சைடு எல்லாரும் ஆர்த்தர் இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்ப டக்குன்னு ரெஜினா அவனை ஃப்ரீஸ் பண்ணிடுறா. ஆனா அப்ப கரெக்டா அங்க ஜெலினா ஸ்னோவை பிடிச்சி இழுத்துட்டு வரா. இப்ப ஆர்த்தரை ரிலீஸ் பண்ணி விட்டுறா. ஆர்த்தர் தான் அந்த பேண்ட் எனக்கு கலட்ட உதவி பண்ணான்னு சொல்ல, சரிதான் இப்ப எனக்கு சமமான ஒருத்தர் கூட சண்டை போட ஆசைப்படுறேன்னு ரெஜினா சொல்லிட்டு ஃபயர் பால வர வைக்கிறா. வேணா, அவ வயித்துல குழந்தை இருக்குன்னு ராபின் அவளை தடுத்துறான். இப்ப ஜெலினாவும் மெர்லினோட மந்திர புக்கை பார்த்து எக்ஸ்காலிபர் மேல மேஜிக் யூஸ் பண்றா. இத வச்சு இனி நீ உலகத்தோட பெரிய மந்திரவாதியை கட்டுப்படுத்தலாம்னு சொல்றா. என்னன்னு பார்த்தா அந்த வால்ல மெர்லின்னு பேர் போட்டிருக்கு. இப்ப மந்திர கத்தி மாதிரியே இத வச்சு மெர்லினை கட்டுப்படுத்த முடியும். இப்ப அவனும் வாளை தூக்கி மெர்லின்னு கூப்பிட, எம்மா கிட்ட பேசிட்டு இருந்தவே திடீர்னு மறைஞ்சு இங்கே வந்துடுறான். சரி, அவங்க என்ன தாக்க முடியாத மாதிரி பண்ணுன்னு சொல்ல அவனும் எல்லாரோட வாளை கீழே போட வச்சிடறான். நீ இப்படி பண்ண வேண்டிய அவசியம் இல்ல ஆர்த்தர், எம்மா டெஸ்ட்ல பாஸ் ஆகிட்டா, அந்த கத்திய கூடன்னு கேக்குறான். முடியாது, நீ தான் என்ன இந்த நிலைமைக்கு ஆக்குன, பாதி வாளோட பைத்தியக்காரன் மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தேன்னு ஆர்த்தர் சொல்ல, நான் டிராப்ல மாட்டிக்கிட்டேன், ஓ மேலதான் நம்பிக்கை வச்சேன், நீ எனக்கு ஒரு மக மாதிரின்னு அவன் சொல்ல, வாய மூடு, நான் ஒண்ணும் உன் மக இல்ல, நீ பொய் சொன்ன, கிங் ஆர்த்தருக்கு ஒரு புராண கதை இருக்குன்னு சொன்னேன்னு ஆர்த்தர் சொல்றான். நீயும் அதுல ஒரு பகுதி தான், எதிர்காலம் உன் கையில தான் இருக்கு, பிளீஸ் வாளை குடுன்னு அவன் கேக்குறான். முடியாது, அவங்கள முத இங்க இருந்து அனுப்புன்னு கட்டளை போட மெர்லினும் அவங்கள மறைய வச்சிடறான். இப்ப அப்படியே கட் பண்ணா நிகழ்காலத்துல ஸ்டோரி புக்க காமிக்கிறாங்க. அங்க எம்மா ரெண்டு கத்தையும் ஒன்னா வைக்கிறா. அப்ப அங்க நிம்முவே வரா. இததான் நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன்னு அவ சொல்ல, ஆனா நீ அதை தடுக்கணும் தானே நினைச்சேன்னு எம்மா கேக்குறா. ஆமா, அப்ப இருள் அழிக்க அதை உபயோகப்படுத்துறதா இருந்தீங்க, ஆனா இப்போ லைட் மேஜிக்க அழிக்க போறீங்க, ஒன்னு நினைச்சு எல்லா டார்க் ஒன்னும் பெருமைப்படுவாங்கன்னு சொல்ல, அப்ப அங்க இதுக்கு முன்னாடி டார்க் ஒன்னா இருந்தவனுங்களோட எல்லா ஆவியும் வந்து நிக்குது. இப்ப எம்மாவும் அந்த கல்ல எடுத்து அதுல இருந்து ஸ்பார்க்க வெளியே எடுத்து அது மூலமா நெருப்ப பத்த வச்சு கையில அமுக்கி ரவுண்ட் ஷேப்ல மாத்துறா. இப்ப ரெண்டு கத்தியும் எடுத்து அதுக்குள்ள விட எக்ஸ்காலிபர்
மறுபடியும் ஒண்ணு சேர்ந்து முழுசா மாறிடுது. இப்ப அவளும் அதை எடுக்க போறா. அப்பதான் அவளுக்கு மெர்லின் கத்தியை எடுக்காத விட்டுன்னு சொன்னது ஞாபகம் வருது. அவளும் நிம்முவே கிட்ட மெர்லின் நான் சின்ன பொண்ணா இருக்கும்போது இதை செய்யாதன்னு சொன்னான்னு எம்மா சொல்ல, நீ இப்ப சின்ன பொண்ணு கிடையாது, நீ இப்ப பெரிய பொண்ணு, வளர்ந்துட்டேன்னு நிம்முவே சொல்றா. உடனே ரம்பிளும் உன் சக்தியை எடுத்துக்கன்னு சொல்ல எம்மாவும் யோசிச்சு பார்த்துட்டு டக்குன்னு அந்த வாழை எடுத்துடுறா. அப்படியே 7வது எபிசோடையும் முடிக்கிறானுங்க. எப்படி இந்த 7வது எபிசோட் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே, அடுத்த 8வது எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை பை.